வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் போட் Airdopes 121 Pro அப்புறம் போட் Airdopes 131 Pro இதோட கம்பேரிசன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். நமக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா சேமாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஃபரன்சஸ் மட்டும் தான் வந்து பார்க்க போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு இந்த ரெண்டு இயர்பட்ஸ் பற்றி இன்னுமே டீட்டெயில்டாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெண்டு இயர்பட்ஸ்க்கான டீட்டெயில்டு அன்பாக்சிங் அண்ட் டீட்டெயில் ரிவ்யூ நம்ம சேனலில் வந்து முன்னாடியே போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிசைன் டிஃபரன்சஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த 121 Pro 131 Pro லிட்டரலாக பார்த்தீங்கன்னா சேம் தான். நம்ம வந்து முன்னாடி டைரக்ஷன் தவிர மீதி எந்த டைரக்ஷனில் பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐடென்டிக்கலாக தான் வந்து இருக்கும். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா நமக்கு வந்து 121 Proவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஒரு குட்டி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து 131 Proவில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக வந்து ஒரே ஒரு சின்ன எல்இடி லைட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அந்த டிஸ்பிளே இருக்கனால நம்ம வந்து இதில் வந்து ப்ரிசைஸாக எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குன்னு நம்ம வந்து பார்க்க முடியும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ இருக்குன்னு நம்மளால பார்த்துக்க முடியாது. ஸோ ஓவராலாக இந்த டிஸ்பிளே இருக்கனால 121 Proக்கு பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸ் ஒரு குட்டி அட்வான்டேஜ் வந்து இருக்குது. அப்புறம் இயர்பட்ஸோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் டிசைன் பார்த்தீங்கன்னா லிட்டரலாக ரெண்டுலையுமே வந்து சேமாக தான் வந்து இருக்குது. ஒரு டிஃப்ரென்ஸுமே வந்து இல்லை. கனெக்டிவிட்டி அண்ட் லேட்டன்சின்னு வரையில் பார்த்தீங்கன்னா ரெண்டுலையுமே டிட்டோ சேம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டிஃபரன்ஸுமே இல்லை. நமக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்கில் மட்டும் தான் டிஃபரன்ஸ் இருக்குது. 121 Proவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து IPX4 வந்து கொடுத்துருக்காங்க. 131 Proவில் பார்த்தீங்கன்னா IPX5 வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் 131 Pro வந்து 121 Proவோட லைட்டாக பெட்டரான ஸ்பிளாஷ் ரெசிஸ்டண்ட்டாக வந்து இருக்கும். பேட்டரி லைஃப்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 121 Proவில் வந்து 40 ஹவர்ஸ்க்கான பெரிய பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இயர்படோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா செம பேட்டரி லைஃப். ஆனால் இதோட 131 Proவில் இன்னுமே எக்ஸ்ட்ராவாக பெட்டராக வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டோட்டல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 121 Proவோட எக்ஸ்ட்ராவாக 5 ஹவர்ஸ் வந்து கிடைக்குது. இதோட டோட்டல் பேட்டரி லைஃப் வந்து 45 ஹவர்ஸ். அப்புறம் இயர்படோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால 121 Pro கம்பேர் பண்ணால் 131 Pro லைட்டாக பெட்டராக வந்து இருக்கும். கால் குவாலிட்டின்னு வரல பார்த்தீங்கன்னா ரெண்டுலுமே குவாட் மைக்ஸ், ரெண்டுலுமே ENX டெக்னாலஜி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ரெண்டுலுமே வந்து கால் குவாலிட்டி வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து ரெண்டுலுமே பார்த்தீங்கன்னா சேமாக தான் வந்து இருந்துச்சு. சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் வந்து கேட்டு பாருங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ சாம்பிள் வந்து போட் Airdopes 121 Proவில் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த சாம்பிள் வந்து 131 Proவில் வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா இல்லை ரெண்டுமே சேமாக இருக்கா? கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. கடைசியாக சவுண்ட் டிஃபரன்சஸ் பற்றி பார்த்துருவோம். ஸோ 121 Proவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10mm டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 131 Proவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 11mm டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டுலையுமே ஆல்மோஸ்ட் சேமாக தான் வந்து இருந்துச்சு. ரொம்ப மைனரான டிஃபரன்ஸ் தான் வந்து இருக்குது. 131 Proவில் பார்த்தீங்கன்னா லைட்டாக 121 Proவோட பெட்டர் பேஸ் வந்து இருக்கும். 121 Proவில் பார்த்தீங்கன்னா 131 Proவோட லைட்டாக பெட்டரான ட்ரிபிள்ஸ் அப்புறம் வோக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா 121 Proவில் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே நான் வந்து சைட் பை சைடு வச்சு கேட்கும்போது தான் வந்து எனக்கு இந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சதுனால பர்சனலாக கேட்டிங்கன்னா ரெண்டுலேயுமே சிமிலர் ஆடியோ குவாலிட்டின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கிட்டோம். ஸோ ப்ரைஸிங் நல்ல இந்த ரெண்டு இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து 1300 rupeesக்கு வந்து இருக்குது. ஆனால் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா அது வந்து 1600 rupees வரைக்குமே ப்ரைஸ் ஏறிடும். ஸோ அந்த ரெண்டு இயர்பட்ஸில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே லிட்டரலாக பார்த்தீங்கன்னா சேம் தான். ரெண்டுமே ஈக்குவல் தான் நான் வந்து சொல்லுவேன். என்ன நமக்கு வந்து 121 Proவில் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ராவாக இதில் வந்து டிஸ்பிளே வந்து கிடைக்கும். அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா 131 Pro கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மைனரான ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து டிஸ்பிளே முக்கியம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 121 Pro வந்து போங்க. இல்லை எனக்கு டிஸ்பிளேலாம் முக்கியம் இல்லை, அதுக்கு பதிலாக நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 131 Pro வந்து போங்க. ஸோ நீங்கள் இந்த ரெண்டு இயர்பட்ஸில் எது சூஸ் பண்ணீங்கிறது வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள்.